ஆச்சு. என்ன ஏப்பா சித்தார்த், தாத்தா நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணாருப்பா. என்ன விஷயம் தாத்தா? அது உனக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ ஃபைல் அனுப்பினாராமே. ஆனா இப்ப வரைக்கும் நீ அதை பார்க்கலையாமேப்பா. பார்க்க சொன்னாருப்பா. ஆ சரி. சாரி தாத்தா, என் மேலதான் மிஸ்டேக். நான் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. அழகா இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். பரவாயில்ல. பொம்மி அக்காவை கொண்ட உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு? 11:20 வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. வாட்ஸ்அப்ல காலையில இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசலையே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். யோ, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணும் இல்ல. யோ, நான் ஒரு இதுன்னு மூஞ்சியே காமிச்சு கொடுக்குது, ஒண்ணும் இல்லன்னு சொல்ற. என்னாச்சு சித்தார்த்? அஞ்சலி ஸ்வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு தான் மேனேஜர் ஏதோ அனுப்பினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. சித்தார்த், உடம்புக்கு ஏதாவது முடியலையாப்பா? ஆமா பாட்டி, 3 நாளா சரியா தூங்கல இல்ல, அதான். பொம்மி அக்காவை கொண்ட உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. பொம்மி அக்காவை கொண்ட உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இல்லையா? எப்படி இருக்கு மல்லிகா? நான் தான் அனுப்பவே இல்லையே. சரி, என் போன்லனா நான் டெலீட் பண்ணிருப்பேன். அவர் போன் தானே, அவர் மெசேஜ்ல இருந்தா காட்ட சொல்லு. இப்பதான் பார்த்தேன். என்ன மல்லிகா, அவர் போன்லயே இல்லாத ஒரு மெசேஜ் நான் அனுப்புனேன்னு சொல்றாரு. என்ன மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? இவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாருன்னு ஏன் இவரை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மல்லிகா, இவரோட போன்ல இருந்து வந்த ஆடியோ மெசேஜ் நான் கேட்டமா. மாமா, அப்படி ஒரு மெசேஜ் உங்க போன்ல இல்லையே. மல்லிகா, நான் அனுப்புனா தானே இருக்கும். என்ன மாமா, ஏன் திடீர்னு இப்படி இவர் மேல ஒரு பழிய போடுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பசுபதி பாவம் மாமா, அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. சிச்சா, மல்லிகா அப்படிலாம் இல்ல. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மல்லிகா. நாமெல்லாம் அவங்க அளவுக்கு பணக்காரங்க இல்லல்ல, அதனாலதான் பிடிக்கலையே என்னமோ. ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சாரிங்க, என் மேலதான் மிஸ்டேக். நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சாரிங்க. பாத்தியில மல்லிகா, நான் பாட்டுக்கு இருக்கேன், அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறாரு. இப்ப நீ வந்ததும் தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாரு. ச்சே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. வா மல்லிகா, நம்ம கிளம்பலாம். ஐயோ என்னங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ராணிய கிட்ட பேசுறேன். யோ தாடிகாரா,
யோ தாடிகாரா என்னயா எதையோ பறி குத்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிற என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்னது முகம் எல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது. கேட்டா ஒன்னும் இல்லன்றா. இல்ல ராணி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மாத்திரை கொண்டாந்து தரவா இல்லனா சூடா கிரீன் டீ போட்டு கொண்டாருவா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ போய் உன் வேலையை பாரு. இந்த பாரியா, முடியலன்னா போய் ரூம்ல பத்துவோ. ம், சரி நான் பாத்துக்கிறேன். சரியா, என்ன வேணும்னா கூப்பிடு.